ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு gardendiary. இன்றைக்கி நம்ம ரொம்ப பியூட்டிஃபுல்லான பிளான்ட் பற்றின ஒரு இன்ஃபர்மேஷன் தான் பார்க்க போகிறோம். அதாவது ஸ்ட்ரிங் ஆஃப் டால்ஃபின். இந்த ஸ்ட்ரிங் ஆஃப் டால்ஃபின்ங்கிறது ரொம்ப அழகான ஒரு பிளான்ட். இது ஒரு ஹேங்கிங் பிளான்ட். இதை எப்படி ப்ராப்பகேட் பண்ணலாம், நான் உங்களுக்கு ஒரு டெமோவோட வித் அன் அப்டேட்ஸோடு உங்களுக்கு நான் இன்றைக்கி இந்த வீடியோவில் காமிக்க போகிறேன். ஸோ சைமல்டேனியஸ்லி நம்ம இதோட கேர் அண்ட் மெயின்டெனன்ஸையும் பார்க்கலாம், ரொம்ப டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த பிளான்ட் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாகவும் பார்க்க அழகாகவும் இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஸ்ட்ரிங் ஆஃப் டால்ஃபின் அப்படிங்கிறது நேம் எதுக்காக வந்திருக்குன்னா, இந்த பிளான்ட்டோட லீஃப் பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கு டால்ஃபின் அமைப்புள்ள ஒரு பிளான்ட்டாக இருக்கும். இங்கே பாருங்கள், இதோட லீஃபை பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஒரு டால்ஃபின் வந்து கடலுக்குள்ளே ஜம்ப் பண்ணுற மாதிரி ஒரு பொசிஷனில் இந்த லீஃப் இருக்கும். பார்க்க அப்படியே டால்ஃபின் மாதிரியே அழகாக இருக்கும். அதோட கை அப்படியே 2 கை விரித்து அப்படியே கடலுக்குள்ளே விழுகிற மாதிரி நல்ல ஒரு பொசிஷனில் இருக்கிற மாதிரி இதோட லீஃப் வந்து ஸ்ட்ரக்சர் அப்படி இருக்குது. ஸோ அதனால தான் இதுக்கு வந்து ஸ்ட்ரிங் ஆஃப் டால்ஃபின் அப்படின்னு சொல்லுவாங்க. எங்கிட்ட இது மட்டும்தாங்க கிடச்சிது. ஆக்சுவலி இதோட ஸ்டாக் நான் எடுக்கலான்னு பார்த்தேன், பட் எனக்கு கிடைக்கவே இல்லை. இதுவுமே வந்து ரொம்ப வெஸ்ட்டு கண்டிஷனில் தான் எனக்கு கிடச்சிது. இட்ஸ் ஓகேன்னு சொல்லி நான் இதை வாங்கி இதை ப்ராப்பகேட் பண்ணி தான் நான் வந்து உங்களுக்கு நான் ஸ்டாக் கொடுக்க முடியும். ஸோ இதை எப்படி ப்ராப்பகேட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஜஸ்ட் ஒரு ஐடியாவாக நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் காமிக்கிறேன். ஸோ இந்த பிளான்ட்டோட ஒவ்வொரு ஸ்டெம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு மாதிரி ட்ரையான மாதிரியும் கொஞ்சம் அதுக்கு நியூட்ரியன்ஸ் இல்லாத மாதிரியுமே இருந்தது. ஸோ இது எல்லாமே வந்து நான் ட்ரிம் பண்ணி எடுக்கிறேன். ட்ரிம் பண்ணி அப்படியே ப்ராப்பகேட்டும் பண்ணிக்கலாம். ப்ளஸ் இந்த மதர் பிளான்ட்டு நம்ம ட்ரிம் பண்ணும்போது மதர் பிளான்ட்லேயும் நிறைய குட்டி குட்டி ஷூட்ஸும் எடுத்துகிட்டு வரும். ஸோ இது எல்லாமே வந்து ஒரு ப்ராப்பகேஷன் மெத்தடு தான். அதைத்தான் நம்ம இப்போ பண்ணுறோம். ஸோ இதை வந்து நான் எதுவுமே ரீபாட் பண்ணலை இந்த மதர் பிளான்ட்டு. அதுக்கு பதிலாக மேலே வந்து கொஞ்சம் அந்த கோகோபீட் மிக்ஸு அதில் கொஞ்சம் ஃபர்டிலைசர் ஆட் பண்ணி நான் கொஞ்சம் கொடுத்துருக்கேன். ஏன்னா இந்த பிளான்ட்டை பார்க்கும்பொழுது கொஞ்சம் கூட ஒரு நியூட்ரியன்ஸ் இல்லாத மாதிரி இருக்குது, ஒரு ஃப்ரெஷ்னஸே இல்லை. சரி, இப்போதைக்கு நம்ம எதுவுமே பண்ண வேண்டாம், ஜஸ்ட்டு ஒரு சாயில் டாப் லேயரில் போட்டு நான் வந்து மிக்ஸ் பண்ணி ஒரு சைடில் வைக்கிறேன். அண்ட் இதை வந்து நான் டைரெக்டாக சன்லைட்டில் நான் எக்ஸ்போஸ் பண்ண போகிறதில்ல. ஏன்னா இதுவுமே ஒரு ப்ராப்பகேஷன் ப்ராசஸில் தான் இருக்க பொழுது, அதனால் இதை வந்து நான் ஒரு பார்ஷியல் சன்லைட், அதாவது ஒரு 1 hour சன்லைட் கிடைக்கிற மாதிரி ஒரு ஏரியாவில் தான் நான் வைக்க போகிறேன். இது வந்து நான் வந்து அந்த கட் பண்ண ஒரு கட்டிங்ஸ் எல்லாத்தையுமே ப்ராப்பகேட் பண்ணுறதுக்காக நான் வந்து சாயில் மிக்ஸில் இது ஒரு கோகோபீட் மிக்ஸ். நார்மலி நான் ப்ராப்பகேஷனுக்கு எந்த மிக்ஸ் யூஸ் பண்ணுவோம் அதே தான் யூஸ் பண்ணுறேன். 2 cup ஆஃப் கோகோபீட், 1 cup ஆஃப் பெர்லைட் அண்ட் 1 cup ஆஃப் இது எனி கம்போஸ்ட், எந்த கம்போஸ்ட்னாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதை தான் நான் இங்கே பண்ணுறேன். இது கொஞ்சம் மாய்ஸ்டர் பண்ணுறேன். மோஸ்ட்லி நம்ம ப்ராப்பகேஷனுக்கு வந்து அந்த கோகோபீட் மிக்ஸை மாய்ஸ்டர் பண்ணவே மாட்டேன். ஜஸ்ட் அப்படியே நம்ம வாட் பண்ணி ஒரு 2 weeks கழித்து தான் நம்ம வந்து வாட்டரை மிஸ் பண்ணுவோம். பட் இது ஹேங்கிங் பிளான்ட். இதோட ஸ்டெம் பார்த்திங்கன்னா ரொம்ப குட்டியாக இருக்கும். ஸோ இதோட வாட்டர் கெப்பாசிட்டி லெவல் வந்து ரொம்ப கம்மி. ஸோ இதுக்கு வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக வாட்டர் தேவைப்படக்கூடிய ஒரு பிளான்ட். இந்த மாதிரி பிளான்ட்டாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் ஃபஸ்ட்டு டேலியே ப்ராப்பகேஷன் பண்ணும் பொழுதே நீங்கள் வந்து மிஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து நம்ம 15 days கழித்து உங்களுக்கு ஒரு அப்டேட். மதர் பிளான்ட், அந்த மதர் லீஃப் இந்த மதர் கட்டிங் இருக்கு இல்லையா, இந்த மதர் பிளான்ட்ஸில் என்னென்ன சேஞ்சஸ் இருக்குதுன்னு பாருங்கள். புதுசாக நிறைய குட்டி குட்டி ஷூட்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கு. ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் டே நம்ம பார்க்கும் பொழுது அந்த லீஃப் வந்து ரொம்ப மெச்சூர்டாக இல்லாமல், ஒரு நியூட்ரியன்ஸ் இல்லாமல், ஒரு ஃப்ரெஷ்னஸே இல்லாமல் இருந்துச்சு. இப்போ பார்த்திங்கன்னா புதுசாக நிறையா குட்டி குட்டியாக முளைச்சிருக்கு. அந்த குட்டி குட்டி முளைச்ச லீஃப் எல்லாமே வந்து ரொம்ப ஃப்ரெஷ்னஸாக இருக்குது. ஸோ இதைத்தான் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணது. இதுக்காக தான் நம்ம வந்து கட் பண்ணி ப்ராப்பகேட் பண்ணுறோம். ஸோ இது பார்த்திங்கன்னா நல்லாவே டிஃப்ரென்ஸ் இருக்குது. இது வந்து கட்டிங்ஸ்.
நம்ம கட் பண்ணி ரூட் இல்லாத ஒரு கட்டிங்கை நம்ம பாட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதோட அப்டேட் பாருங்கள். நிறையா அழகாக குட்டி குட்டி ஷூட்ஸ் முளைச்சி வந்திருக்கு, குட்டி குட்டியாக முளைச்சிருக்கு. ஸோ ஸ்டெம்ஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்குது, எதுவுமே பெருசாக ட்ரை ஆன மாதிரி தெரியல. ஸோ எல்லாமே ப்ராப்பகேஷன்ஸ்க்கு சக்ஸஸ்ஃபுல்லாக நமக்கு கொண்டு வர மாதிரி தான் தெரியுது. ஸோ இதுக்கு வாட்டர் நான் எப்படி கொடுத்துட்ருந்தேன்னா, நான் வந்து ட்ரை ஆன உடனே கொடுப்பேன். அதாவது மோஸ்ட்லி வீக்லி 2 நான் கொடுத்த மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா ஹேங்கிங் பிளான்ட்டுக்கு வந்து கொஞ்சம் வாட்டர் லவபிள் பிளான்ட், அதனால் நான் ஃப்ரீக்வெண்ட்டாக வாட்டர் கொடுத்து தான் கொண்டு வந்ததே. இது வந்து 30 days கழித்து பார்க்குற அப்டேட்ஸ். மதர் பிளான்ட் பாருங்கள், நம்ம 15th டேயில் வந்து கொஞ்சம் ஷூட்ஸ் முளைச்சிருந்தது நம்ம பார்த்தோம். இப்போ வந்து கொஞ்சம் க்ரோ ஆகிருக்கு, ஓரளவுக்கு கொஞ்சம் பெருசாக வளர்ந்துருக்கு. ஈவன் ஸ்டெம்ஸ்லேயுமே பார்த்தீங்கன்னா நல்லாவே க்ரோ ஆகிருக்கு. குட்டி குட்டியாக ஷூட்ஸ் எடுத்துகிட்டு வந்த இடம் எல்லாமே வந்து அந்த புதுசாக முளைச்ச அந்த ஸ்டெம் வந்து கொஞ்சம் க்ரோ ஆகிருக்கு. ஸோ கொஞ்சம் க்ரோத் நமக்கு பார்க்க முடியுது, அந்த டிஃப்ரென்ஸ் இதில் பார்க்கலாம். ஸோ இந்த பிளான்ட்டுக்கான கேர் அண்ட் மெயின்டெனன்ஸ் என்னங்கிறத பார்த்துடலாம். இது ஒரு சக்குலண்ட் வெரைட்டி அண்ட் ஹேங்கிங் பிளான்ட். ஸோ இந்த பிளான்ட்டோட ஸ்டெம்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப குட்டியாக இருக்கும் அண்ட் லீஃப் குட்டியாக இருக்கும். ஸோ இதோட வாட்டர் கெப்பாசிட்டி வந்து கம்மி. அதாவது ஜென்ரலி நான் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்தளவுக்கு அந்த பிளான்ட்டுக்கு ஸ்டெம் கொஞ்சம் நல்லா பல்ஜாக லீஃப் பல்ஜாக இருந்துச்சுன்னா வாட்டர் கெப்பாசிட்டி அதிகமாக இருக்குது. ஸோ அதுக்கு நம்ம வாட்டர் வந்து கொஞ்சம் லேட்டாகவே கொடுக்கலாம், ஃப்ரீக்வெண்ட்டாக தேவைப்படாது. பட் இந்த மாதிரி லேனாக இருக்கக்கூடிய பிளான்ட்டுக்கு வந்து கொஞ்சம் ஃப்ரீக்வெண்ட்டாக கொடுக்குற மாதிரி இருக்குது. இன்கேஸ் நம்ம ஃப்ரீக்வெண்ட்டாக கொடுக்கலன்னா அது வந்து சீக்கிரமாக ட்ரை ஆகிறதுக்குமே வாய்ப்பு இருக்குது. ஸோ இது வந்து ஒரு வாட்டர் லெவபிள் பிளான்ட். நீங்கள் வந்து வீக்லி 2 நீங்கள் வாட்டர் கொடுக்க வேண்டியதாக இருக்கும். அண்ட் சாயில் மிக்ஸ் பார்த்தீங்கன்னா, கம்பேர்ட் டு சாயில் மிக்ஸ் நீங்கள் கோகோபீட் மிக்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது 2 cup ஆஃப் கோகோபீட், 1 cup ஆஃப் பெர்லைட் அண்ட் 1 cup ஆஃப் எனி கம்போஸ்ட். இது நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த மிக்ஸை வந்து நீங்கள் இந்த மாதிரி ஹேங்கிங் பிளான்ட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் கிவ்அவேக்கான கொஷின் வந்து சக்குலன்ஸ்க்கு ஃபர்டிலைசர் ஆப்ஷனலாக இல்லை கண்டிப்பாக கொடுக்கணுமா, இதுதான் வந்து கொஸ்டின். அதாவது சக்குலன்ஸ்க்கு ஃபர்டிலைசர் வந்து கண்டிப்பாக கொடுக்கணுமா இல்லை அதுக்கு தேவையே இல்லையா, ஃபர்டிலைசரே வேண்டாமா அப்படிங்கிற கொஷின் தான் இது கேட்டிருக்கேன். நீங்கள் வந்து மஸ்ட் இல்லைனா ஆப்ஷனல், இந்த 2 கொஷின் 2 ஆன்சரை நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணலாம். நீங்கள் என்னோடய பழைய வீடியோஸ் போனாலே கண்டிப்பாக உங்களுக்கு அதுக்கு ஆன்சர் தெரிஞ்சிருக்கும். ஓகே, நிறைய பேர் இதை பற்றின கொஷின்ஸ் டவுட்ஸ் நிறையா இருக்குது. ஸோ அவங்களுக்கு தெளிவான விளக்கம் கொடுக்கறதுக்காக தான் இந்த கொஷினை நான் கிவ்அவே எடுத்து வந்திருக்கேன். ஸோ இதில் பார்ட்டிசிபேட் பண்ணுறவங்கள 4 பேர் நம்ம வந்து குலுக்கல் முறையில் தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு ஒரு அழகான பிளான்ட்டை வந்து ஃப்ரீயாக நம்ம ஷிப் பண்ணி அனுப்பி விட்ருவோம். ஸோ அதுதான் கிவ்அவே. ஸோ இது கிவ்அவேக்கான கொஷினாகவும் இருக்கும், ப்ளஸ் நமக்கு லேர்ன் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பாகவும் இருக்கும். இப்போ பார்க்குறது நீங்கள் 45th டேயோட அப்டேட்ஸ் தான். இது நல்லாவே க்ரோ ஆயிடுச்சு, நல்லா அழகாக நல்லாவே இந்த புதுசாக வளர்ந்த எல்லாமே க்ரோ ஆகிருக்கு. அண்ட் இது ரூட்ஸ் எந்த அளவுக்கு டெவலப் ஆகிருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம இப்போ செக் பண்ணிக்கலாம். இதில் ஏதோ ஒரு ஸ்டெம்மை நான் எடுத்து காமிக்கிறேன். இந்த ஸ்டெம் நம்ம எடுத்து பார்க்கலாம். எல்லாமே வந்து அழகாக க்ரோ ஆகிருக்கு பாருங்கள், நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரியுது, எல்லாமே க்ரோ ஆகிருக்கு. ஸோ நான் ஏதோ ஒரு ஸ்டெம்மை வந்து உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன். நல்லாவே க்ரோ ஆகிருக்கு பாருங்கள். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 1.5 monthsன்னு வச்சுக்கலாமே, 45 daysனால் ஆமாம் கரெக்ட். ஸோ அதுக்கப்புறம் தான் நான் அதை செக் பண்ணுறேன். நல்லா ரூட்ஸ் டெவலப் ஆகிருக்கு பாருங்கள். ஸோ இந்த மாதிரி ஹேங்கிங் பிளான்ஸ் வந்து நீங்கள் இந்த மாதிரி பண்ணிக்கலாம். சேம் இதே ப்ரொசீஜர் தான் எல்லா ஹேங்கிங் பிளான்ஸ்க்குமே. ஸோ நம்ம வாட்டர் அண்ட் சாயில் மிக்ஸ் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு சன்லைட் பார்க்கணும்.
சன்லைட் வந்து இதுக்கு அதிகமாக கொடுக்கக்கூடாது. ஏன்னா இது வந்து கொஞ்சம் ஹேங்கிங் பிளான்ட்டுங்கிறதுனால வாட்டர் ஃப்ரீக்வெண்ட்டாக லவபிள் பிளான்ட்ஸும் கூட. ஸோ சன்லைட் கொஞ்சம் ரெடியூஸ்ட், அதாவது நீங்கள் வந்து ஒரு 2 hours மார்னிங் சன்லைட் கொடுத்தா போதும். அதுக்கு மேலே நீங்கள் சன்லைட் இதுக்கு கொடுக்குற மாதிரி ஒரு பொசிஷனில் வச்சுருந்தீங்கன்னா இது சீக்கிரமாக ட்ரை ஆகும், சீக்கிரமாக டீஹைட்ரேட் ஆகும். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் ஜஸ்ட்டு மார்னிங் சன்லைட் கொடுக்கலாம். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான கிவ்அவே கொஷனுக்கு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணி அவங்களையும் கிவ்அவேக்கு பார்ட்டிசிபேட் பண்ண சொல்லுங்கள். இன்றைக்கான வீடியோ உங்களுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒருவேளை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது எனக்கு ஒரு மோட்டிவேஷனலாக இருக்கும். ஸோ பாய், டேக் கேர், ஹாப்பி கார்டனிங்.